ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு தேனை எப்படியோ சமாதானப்படுத்திட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? சமாதானம்லாம் படுத்தலைங்க, மிரட்டிட்டான் பயங்கரமாக. அந்த ஆள் மிரட்டி எப்படி உனக்கு உன் புள்ள வேணுமா, வாழ்க்கை வேணுமா, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாமா, ஏமா புள்ளைய கொல்ல பார்க்குற அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணோம். என்னைக்கு புருஷன் எந்த ஒரு புருஷனும் இப்படி சொல்ல மாட்டான். ஆனால் இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக சொல்கிறான். இதுலேருந்தே தெரியலையா இவன் கூட வாழ போகிறானா? நீ செவனின்னு அந்த பிள்ளைய வச்சு காலத்தை தள்ளுமான்னு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணாலும் கேட்காது. கடைசியில் வாழ்க்கை தான் முக்கியம்னு மாமாவுக்கு கூப்பிட்றாருன்னு கிளம்பிச்சு. கிளம்பும் போது அந்த நேரம் பார்த்து சக்தி என்றாவ சக்திக்கு ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க. எங்கே போறீங்கன்னு கேட்டதுக்கு தேட்டருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லிட்டு போன பொய்யை வந்துட்டு இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல சக்தியால். சக்திக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. சந்தேகப்பட்டிய கொஞ்ச நேரம் முன்னாடியே சந்தேகப்படக்கூடாது. ரூமுக்கு போய் நம்ம வேலைன்னு சக்தியும் சண்டை போடுறாங்க. வழக்கம் போல் நீ வேலைன்ட்டு சண்டை போடுறதை மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு சுத்திரியம்மா, முதல்ல தேனை பாருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேனை ஒரு வழியாக அங்கே போராடிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஃபோனை வாங்கி நம்ம சக்திக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ ஃபோன் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கலங்க. உடனே மனசில் டைங்னு ஒரு அலாரம் அடிக்குது நம்ம சக்திக்கு. அடித்த உடனே கண்டிப்பாக நம்ம தேனாக்கா ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க. இவங்க வந்து படத்துக்குலாம் கூட்டு போகிற ஆள் இல்லையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு எப்படியாவது போய் இது தடுத்து நிறுத்தி ஆகணும்னு ஒரு பக்கத்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேனு காலில் விழுவாத குறைய கெஞ்சுறாங்க. காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சு பார்த்துறாங்க. இது நம்ம குழந்தை மாமா, விட்டுருங்க மாமா, விட்டுருங்க மாமான்னு. இன்னாடி விட்டுருங்க மாமா, விட்டுருங்க மாமா அப்படிங்கிற பலான்னு ஊங்கி அற விட்டு போடா, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வர்றதை விட்டுட்டு நீ ஒரு வீர பெண்மணின்னு நினச்சம்மா, இப்படி இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி தேனை பற்றி கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படியாவது சக்தி இருந்து இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து வேலை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.